வணக்கம். காலத்தின் அதிபதி சேனலை உங்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேச ராசிக்காரர்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருமா? இதற்கு என்ன காரணம்? மேச ராசிக்காரர்கள் நெருப்பு ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகம் வரும். எல்லாம் தான் தான் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். தானே நம்பராக ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இதற்கு காரணம் நவகிரகங்களும் 12 ராசிகளும் ஆள்கின்றன. 12 ராசிகள் நவகிரகங்கள் ஆட்சி உச்சம் நீச்சமடைகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் உள்ளன. 12 ராசிகளும் நிலம், நீர், நெருப்பு, காற்று என பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியுள்ளது. 12 ராசிகளில் உள்ள ராசி மேசம் ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி. நெருப்பு ராசியாக இருப்பவர்கள் கோபமாகவும் முரட்டுத்தனமாகவும் தைரியமாகவும் தலைமை பொறுப்புடனும் இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பயமறியாதவர்கள். எதையும் தன்னம்பிக்கையுடன் தைரியமாக எதிர்கொள்பவர்கள். பிடிவாத குணம் கொண்டவர்கள். கொஞ்சமாக பணம் வந்தால் கூட ஊதாரித்தனமாக செலவு செய்வார்கள். இந்த ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். சூரியன் உச்சமடைகிறார். சனி நீச்சமடைகிறார். மேசம் அதிபதி செவ்வாய். இதன் உருவம் ஆடு. ஒற்றை ராசி. ராசி நிறம் சிவப்பு. உறுப்பு தலை. ராசியின் கடவுள் முருகன். இந்த ராசிக்குரிய இடங்கள் மலை மற்றும் சிறுகாட்டு பகுதி. முச்செடிகள், கரடு முரடான கற்கள், பாறைகள், வெப்பம் அதிகம் உள்ள இடம், போர்க்களம், ஆட்டு மந்தை. இந்த ராசியில் பிறந்தவர்கள் செயலில் சரமாகவும் தத்துவத்தில் அக்னியாகவும் செயல்படும். செயல்களில் இது ஆரம்ப காலத்திலும் பொழுது பருவத்திலும் இது விடியலிலும் சர ராசியாக இது உள்ளது. ஆண் ராசி. 4 கால் உடைய ராசி. முதல் மாதமான சித்திரை மாதமாக துவங்கும் ராசி. மேசம் ராசிக்காரர்கள் அழகானவர்கள். அஸ்வினி 4ஆம் பாதம், பரணி 4ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் என மொத்தம் 9 பாதங்கள் உள்ளன. சுறுசுறுப்பானவர்கள். நிறைய புத்திசாலித்தனமான சிற்றின பிரியராகவும் இருப்பார்கள். ஆணவம் தலைக்கணம் கொண்டவராகவும் இருப்பார்கள். நடுத்தர உயர்த்தர கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் நீண்ட புருவமும் அழகான பல்வரிசையும் அடர்த்தியான தலைமுடியும் கொண்டவர்கள். கோபம் தலைக்கு மேல் வரும். தலையிலே முட்டி காயப்படுத்திக் கொள்வார்கள். இதனால் மேசராசிற்கு பிடிவாத குணமும் உண்டு. 5ஆம் அதிபதி சூரியன். சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறக்கும். இந்த இடம் நெருப்பு ராசியாகவே குழந்தை கருச்சிதைவு ஏற்படும். இவர்களின் குழந்தைகள் பிடிவாத குணம் கொண்டவர்கள். குழந்தைகளிடம் கண்டிப்பாக இருப்பார்கள். வேலை செய்பவர்களுடன் தோழமையாக இருப்பார்கள். அதிகாரம் செலுத்த மாட்டார்கள். வேலைவாய்ப்பு எப்படி? காவல்துறை, இராணுவம், விளையாட்டுத்துறை, பொறியியல் துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட தொடர்பான தொழிற்சாலைகளையும் பணிபுரிவர். செங்கல், சூளை, மண்பாண்டம், சுரங்கத் தொழில், ஆயுதம் தயாரித்து விற்பனை செய்தல், சமையல் கலை, பூமி தொழில், விவசாயம் செய்பவர். பூர்வீக சொத்து கிடைத்தாலும் அதை மறுத்து விடுவார்கள். ஆலய தரிசனம் செய்வார்கள். மாடி வீட்டில் வசிப்பார்கள். வீட்டினை தூய்மையாக பராமரிப்பார்கள். தனக்கு வரும் வருமானத்தை கொண்டு தர்மம் செய்வார்கள். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி அடைவார். அடிக்கடி புண்ணிய யாத்திரை செல்வார்கள். குருவின் ஆசி இருக்கும். நிறைய பாக்கியங்கள் பெற்றவர்கள். தீர்க்க ஆயுள் கொண்டவர்கள். உடல் ஆரோக்கியம். மேச ராசியில் பிறந்தவர்களை நரம்பு பிரச்சனை அதிகம் தாக்கும். தண்ணீரில் கண்டம் ஏற்படும். வெளிநாடு வெளியூர் விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடிக்கடி மரண பயம் வரும். மன ரோசம் அதிகம் கொண்டவர்கள். இவர்களின் ஆசைகள் காலம் கடந்துதான் நிறைவேறும். கீரை வகைகள் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸ், அவரைக்காய், எலுமிச்சை, வால்நட், ஆப்பிள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேசராசி தொடர்ந்து பார்த்துவிடும். அடுத்த வீடியோவில் நான் உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.